ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பெரியவா அனுபவத்துல கருணை மழை சொட்ட சொட்ட அனுகிரகம் பண்றது அப்படின்னா அதுக்கு நிகர் பெரியவா மட்டும்தான். ஒரு முறை பெரியவா கிட்ட தன்னோட 2 பொண்களுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்து. அதுக்காக ஸ்ரீ பெரியவா கிட்ட மூங்கில் பழம் நிறைய, தட்டு நிறைய பழம், பூ, பத்திரிகையை கொண்டு சமர்ப்பணம் பண்றதுக்கு வைக்கிறார். பெரியவாளோ அந்த பத்திரிகையில ஒன்ன மட்டும் எடுத்து அதுக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணி குங்குமம் கொடுக்கிறார். யாருக்கு? காரைக்குடி ஸ்ரீ குஞ்சு ஐயருக்கு. அவர் தன்னோட 2 பொண்ணு கல்யாணத்துல ஒரு கல்யாண பத்திரிகையை மட்டும் எடுத்து ஆசீர்வாதம் பண்றாளே, அப்போ இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் என்ன ஆகும் அப்படிங்கிற கவலை அவ 2 பேருக்குமே தொத்தி நிறுத்தும். அப்போ கல்யாண தேதி நெருங்க 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 அந்த ஊர்ல அடமழை பெஞ்சு தள்ளுறது. அடமழைன்னா அடமழை, போக்குவரத்து ஸ்தம்பிக்கிற அளவுக்கு அந்த அடமழை. இதனால பெரியவா எந்த பத்திரிகையை தொட்டு அனுகிரகம் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடந்தது. அந்த மாப்பிள்ளை அவளுடைய உறவினர்கள் மட்டும்தான் அந்த கடும் மழையிலையும் எப்படியோ பயணம் பண்ணி இவர் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றா. இத எப்படியோ முன்கூட்டி திற்கால ஞானி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எல்லாத்தையும் முக்காலத்தையும் உணர்ந்து அவர் அப்பவே அந்த ஒரு கல்யாண பத்திரிகையை எடுத்து ஆசீர்வாதம் பண்றார். அதே மாதிரி அவர் சொல்லி அனுகிரகம் பண்ண மாதிரி அந்த கல்யாணத்துக்கு அந்த பத்திரிகை இருக்கிற பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நிச்சயம் ஆன அவளுக்கு கல்யாணம் இனிதான் நடக்கிறது. இவா இன்னொரு பொண்ணு மாப்பிள்ள அந்த மாப்பிள்ளையாத்துக்காரா வந்து சேரவே முடியல அந்த ஸ்பாட்டுக்கு. பெரியவாளுடைய அனுகிரகம் இப்படி பலவிதமா இருக்கு. ஈரோடுல ஒரு மாமி எனக்கு சதா பெரியவா கனவுல வரா, எனக்கு இந்த மாதிரி சபிங்க கொடுக்கறா, அறிகுறி கொடுக்கறா, இத பண்ணு, இத பண்ணாத, இத செய்யாதன்னு எனக்கு வான் பண்றா அப்படின்னு ஒரு நாளைக்கு எனக்கிட்ட போன்ல சொல்லிட்டு இருந்தா. என்ன மாமி, என்ன சமாச்சாரம், என்ன நடந்தது அப்படின்னு சொன்னேன். இல்ல, எங்க அப்பா ஒரு காலத்துல பெரியவா கூடவே நடந்து போயிட்டு இருப்பார் மயிலாப்பூர்ல, சென்னையில. அப்போ எங்க அண்ணா அரண்ராயர் போட்டு இருக்கிற சமயம் அரண்ராயர் போட்டுண்டு ஒத்த கையால புடிச்சுக்கிட்டு வேகமா ஸ்கூல் படிக்கிறது, ஸ்கூலுக்கு டைம் ஆக போறதுங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே பெரியவா கிட்ட சேவை ஆயிடணும், தரிசனம் ஆயிடணும்ட்டு அவ அப்பா இந்த பையனை ரெகுலரா அழைச்சிட்டு போவாராம். ரெகுலரா அழைச்சிட்டு போய் அவருக்கு தரிசனம் பண்ணி வச்சு இன்னைக்கு அந்த பையன் ரொம்ப அந்த அனுகிரக கருணை பார்வை டைரக்டா யார் மேல படுறதோ அவளுக்கு வாழ்க்கையில எல்லாவித நன்மையும் கிடைக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதே மாதிரி நான் இருக்கும்போது திருச்சியில நேஷனல் காலேஜ்ல முகாம், பெரியவரும் முகாம் போட்டிருக்கா. இந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நிறைய தடவை வந்திருக்காரு. நான் அடிக்கடி அவரை பார்த்திருக்கேன். இவரை ரேரா ஒரு தடவை பார்த்திருக்கேன். புதுக்கோட்டையில 2 தடவை பார்த்திருக்கேன். அவரோட பார்வை பட்டதுல அப்போ நமக்கு சின்ன வயசு இல்லையா, அப்போ நமக்கு அதோட வீரியம் தெரியாது. இத ஒன்னா அனுபவங்கள் எல்லாம் பார்க்க, படிக்க, கேட்க, அதனோட ஆசீர்வாதம் தானோ நமக்கு இதெல்லாம் சொல்றதுக்கான ஒரு பேர் கிடைக்கிறது அப்படின்னு நான் நினைச்ச காலமெல்லாம் உண்டு. அந்த நேஷனல் காலேஜுக்கு கார்த்தால இந்த 8 மணிக்கு போய் கியூல நின்று ஒரு நமஸ்காரம் தான். அப்போ எல்லாம் 9 கஜம் கட்டிக்கணும்னா 9 கஜம் தான் கட்டிப்பா. ஏண்டி குட்டி, 9 கஜம் கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு கிளம்ப அப்படின்னு ஆத்துல சொல்லுவா. அந்த மாதிரி கையில ஒரு பழம், பூ இத நிச்சயம் எடுத்துட்டு போவோம். அது கோவிலுக்கா இருந்தாலும் சரி, குருவை பாக்குறதா இருந்தாலும் சரி. எப்போதுமே பொதுவா பெரியவாளை பார்க்கணும்னா ஒரு பழத்தோட தான் போவோம். அதனால இந்த பழத்தோடையும் இந்த பூவோடையும் போகும்போதே நமக்கு ஒரு மன நிறைவு அப்படியே அப்பவே கிடைக்கும். நாம இந்த 9 கஜமும் கட்டிக்கிண்டு தலை நிறைய பூவையும் வச்சுண்டு தழைய இந்த 9 கஜமும் கட்டிக்கிண்டு அப்படி ஒரு நடந்து, அப்பெல்லாம் குஞ்சலம் வேற வச்சுப்பா, இழுத்து பின்னுவா. குஞ்சலத்தை இழுத்து பின்னி அந்த முடி அப்பதான் நீண்ட நன்னா வளரும்னு
இப்ப அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு, எல்லாம் கட்டிங் காலமா வந்தாச்சு. அந்த காலம் வந்திடாதோன்னு பாட வேண்டியதுதான். நாங்கெல்லாம் பொற்காலத்துல வாழ்ந்தோம், மகான்களோட கருணை கடாட்சம் எங்களுக்கு நிறைய கிடைச்சது சொல்லணும். எப்போ யார் என்ன சொன்னாலும் சொல் பேச்ச கேட்போம் ஃபர்ஸ்ட். இப்போ சொல் பேச்சையே கேட்கறது கிடையாது இந்த காலம். அதனால அப்பேற்பட்ட அந்த புண்ணிய காலத்துல நாங்க வாழ்ந்ததோட பெருமை பலன் இப்போ எங்களுக்கு கிடைக்கிறது. நாங்க நன்னா என்ஜாய் பண்றோம். ஒரு விஷயத்தையும் ஒரு அனுபவத்தையும் ஒரு யார் யார் என்னென்ன சொல்றாலோ தங்களோட அனுபவத்தை அதை நாங்க என்ஜாய் பண்ண முடியறது. என்ஜாய் பண்றதுன்னா என்ன, உணர முடியறது. ஓ, நம்மளும் அந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் போயிருக்கோம். விளக்குல தீபம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு போய் தீபம் போடுவோமே, கோவிலுக்கெல்லாம் போய் வெறுங்கையோட போக மாட்டோம். ஒரு பூக்கூடை எடுத்துட்டு போவோம், ஒரு தேங்காய் பழம் எடுத்துட்டு போவோம். ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இத்தனை பூ வாங்கிட்டு போவோம். வேற அடுத்த அதர் சாமான்லாம் இல்லாட்டியும் பூ நிச்சயம் கையில இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறையும் நாம அந்த கோவில் எந்த இடத்துக்கு போறோம், அது எந்த கஷேத்திரத்துல இருக்கு, அதுக்கு எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கறத பார்த்து நீங்க உங்க இடத்துல இருந்தே நீங்க சாமான் நெய்யோ பாலோ தயிரோ அபிஷேகத்துக்கு வஸ்திரமோ என்ன உங்களுக்கு முடியுமோ அதை எடுத்துட்டு போய் சமர்ப்பணம் பண்ணிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு அனுகிரகம் தான். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஒண்ணுமே இல்லாட்டியா 1 கிலோ அரிசி பருப்பு பிரசாதத்துக்கு எப்போதும் அவ கோவிலுக்கு போடுவா, மகா நிவேத்தியம் பொங்கல் போடுவா, அவளுக்கு கொடுத்துடலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருக்கும் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.